ஆகாதது அந்த கதை நமக்கு, ஆகாதது அந்த காட்சி நமக்கு. கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காதுக்கொரு கதை சொல்லுவான். கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காதுக்கொரு கதை சொல்லுவான். கேட்காதே கேட்காதே போராடு, கேட்காதே கேட்காதே போராடு. ஆகாதது அந்த கதை நமக்கு, ஆகாதது அந்த கதை நமக்கு. கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காலுக்கொரு வலை வீசுவான். கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காலுக்கொரு வலை வீசுவான். போகாதே போகாதே போராடு, போகாதே போகாதே போராடு. ஆகாதது அந்த நமக்கு, ஆகாதது அந்த பாதை நமக்கு. வாவ், சூப்பர், நைஸ் சாங், நியூ சாங். இன்னைக்கு இது ரெண்டாவது நியூ சாங் நான் கேட்டிருக்கேன். ஹெச்எல் எனக்கு சொல்லி கொடுங்க சரியா? இந்த சாங் வீடியோ எடுத்து ஆண்டிக்கு அனுப்பிச்சு விடுங்க, நானும் லேர்ன் பண்றேன், மற்றவங்களோட ஷேர் பண்றேன் சரியா? காட் பிளஸ் யூ. ஓகே, சோ எல்லாருமே ஆயத்தமா இருக்கீங்களா? Are you all ready for today's quiz? We have 2 more minutes to join our quiz. Are you ready? Yes. So இன்னைக்கு நம்ம quiz topic என்னது? மறந்துருச்சா? Life, death and resurrection. No. Yes, the great controversy, the big battle. மாபெரும் போராட்டம், அதுதான் இன்னைக்குரிய டாபிக் குவிஸ். ஓகே, உங்களுக்கு ஃபிளையர்ஸ் டெய்லி வருதுல்ல, ஒவ்வொரு நாளும் யார் பேச போறாங்க, என்ன டாபிக், என்ன குவிஸ் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் வருதா இல்லையா? உங்க சர்ச் குரூப்ல அனுப்பிச்சு விடுறாங்கல்ல. ஒருவேளை நீங்க மறந்தாலும் அந்த ஃபிளையர் பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். லைவ் குவிஸ். இது எத்தனாவது குவிஸ்? 1 2 3 4 5 6 7 எத்தனாவது குவிஸ் டுடே? 550. Okay, 5. Okay, 5th quiz இன்னைக்கு நம்ம வந்து நீங்க எல்லாரும் சேர போறீங்க சரியா? Okay, so we have 1 minute, so let me share the chat. Just give me a minute. Ella, mute yourself please. Once the quiz starts, no talking. Concentrate in it. Okay, go to your chat box everyone. எல்லாரும் உங்க chat box க்கு போங்க. இப்ப நான் அனுப்ப போற within few seconds you'll receive it. Yes, sent. Quickly click. Start joining.
Princy Pastrama, can you make me the host? Thank you. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? யாராவது இன்னும் ஜாயின் பண்ணணுமா? I'm sorry, some technical இது அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்கேன். Okay, let's start the quiz, children. Where did sin first begin? பாவம் முதலில் எங்க துவங்கினது? பூமி, பரலோகம், ஏதேன் தோட்டம்? Uh-oh. The correct answer is heaven. Okay. லூசிஃபரோடைய பிரச்சனை என்ன? அவனுக்கு ரொம்ப பசியா இருந்தது. அவன் கடவுளை போல ஆகணும்னு நினைச்சான். அவனுக்கு தூங்கணும்னு தோணுச்சு. Very good. Who won the victory over Satan at the cross? சிலுவையில சாத்தான் மேல ஜெயம் கொண்டது யார்? தூதர்கள், இயேசு, ஆதாம்? Very good. தூதர்கள். பதில் சொல்லக்கூடாது. சாத்தான் ஆதாம் ஏவாளை எப்படி ஏமாத்தினான்? யார் வழியா? சிங்கம், சர்ப்பம், பாம்பு அல்லது பறவை? வெரி குட். மாபெரும் போராட்டம் எதை குறித்ததா இருக்கு? பணம், வல்லமை, தேவன் மேல் அன்பும் கீழ்ப்படிதல் குறித்து. ஓகே. எந்த வேதாகம புத்தகத்துல ஏசப்பா கடைசியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு? ஆதியாகமம், சங்கீதம், வெளிப்படுத்தின விசேஷம்? ஓகே. 7வது கேள்வி. இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்க எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்? கத்தி, வேதாகம தேவ வார்த்தை அல்லது நெருப்பு? வெரி குட். 8வது கேள்வி. நம்ம ஒவ்வொரு நாளும் சரியானது
தேர்ந்தெடுக்க நமக்கு யார் உதவி செய்யறது? பரிசுத்த ஆவியானவர், நம்ம ஆசிரியர்கள், நம்ம நண்பர்கள். வெரி குட். இந்த மாபெரும் போராட்டம் முடிவுல பாவத்துக்கு என்ன நடக்கும்? அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்ல தேவன் அதை முழுசா எடுத்துருவாரு, மக்கள் அத மறைப்பாங்க. சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन. நீங்க எந்த பக்கத்தை தேர்வு செய்வீங்க? எதை சூஸ் பண்ணுவீங்க? சாத்தான் பக்கம், உங்களுடைய சொந்த பக்கம், இல்ல ஏசப்பாவுடைய பக்கம்? Very good. Okay, so this time it is Rhea with 10 on 10, Jasper 10 on 10, Pastor also 10 on 10, Ellen Jessin 10 on 10, Nathaniel 9 on 10, but you have finished in 45 seconds. Nathaniel, நீங்க எல்லாத்த விட கம்மி நேரத்துல முடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு क्वेश्चन மிஸ்டேக் ஆயிருச்சு, அதனால நீங்க 5th பொசிஷன்ல இருக்கீங்க. Congratulations Rhea for that 49 seconds and all the others 56 seconds, 1.34 seconds. God bless you. Okay. Are you happy doing that quick quiz today? Today you had 10 questions, right? You had only 10 questions and I hope it was easy. But 1 or 2 were tricky. நீங்க ஒரு சிலர் வந்து ஒரு 2 questions-க்கு வந்து என்ன பண்ணீங்க? Sin எங்க begin ஆச்சு? Where did sin begin? Heaven. ஆனா ஒரு சிலர் heaven. ஆனா சிலர் என்ன பதில் கொடுத்தீங்க? Garden of Eden. ஈடன் போட்டீங்க. ஈடன்ல 2வது தான். ஃபர்ஸ்ட் எங்க தான்? ஹெவன்ல தான் சேட்டன் லூசிஃபரா இருந்து சண்டை போட்டு என்ன பண்ணா? தப்பானதெல்லாம் பேசி வந்தா. சரியா? ஓகே. So congratulations all those who have done well. நீங்க கவனிச்சீங்களா? நீங்களே எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டு வரீங்க நீங்களே பாக்குறீங்க. கரெக்டா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவிஸ்ல இருந்து இன்னைக்கு 5th குவிஸ்ல உங்களுடைய டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? ரேயா சொல்லுங்க. சின்ஸ் ரேயா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால ரேயா டெல் மீ, நீங்க ஃபர்ஸ்டா குவிஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எத்தனை மினிட்ஸ் எடுத்தீங்க? 2.49 seconds. So 2 minutes 49 seconds எடுத்தீங்க. இன்னைக்கு எத்தனை செகண்ட்ஸ்ல முடிச்சீங்க? 49. Just 49 இல்ல? So questions கம்மியா இருந்தாலும் you were quick இல்ல? உங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ் வந்துருச்சு, நம்ம குயிக்கா ஆன்சர் பண்ணோம், கரெக்டா ஆன்சர் பண்ணோம். ஆமா தானே நத்தானியல்? டுடே யூ லேர்ன்ட் a lesson. என்னது? ஃபாஸ்டா பண்றது மட்டும் இல்ல, கரெக்டா ஆன்சர் பண்ணாதான் நம்ம மேல வரும் இல்லையா? இல்லனா இன்னொருத்தர் கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்க முன்னாடி வந்துருவாங்க இல்லையா? ஓகே. எல்லாருக்கும் இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கிறிஸ்டல் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இல்லையா? கம்மி டைமிங் ஆனா 1 mistake. Right? Okay, so I am happy that you all are happy enjoying the quiz. So நாளைக்கு quiz ஓட டீடைல்ஸ் நான் அப்புறம் கொடுப்பேன். இப்போ it's time to hear God's word. கடவுளுடைய செய்தியை கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். செய்திக்கு முன்னாடி MTT சர்ச்ல இருந்து சனா வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து பாட போறோம். சனா, are you ready? Ready, aunty. Okay, you can sing. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாத என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். ஆமென். Thank you சனா. அழகா ஆக்ஷனோட நல்லா உற்சாகமா
நல்லா பாடினீங்க. உங்க நெட் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. காட் பிளஸ் யூ. எங்களுக்கு கிளியரா கேட்டுச்சு. காட் பிளஸ் யூ. இன்னும் ஏசப்பாக்காக நிறைய பாடுங்க. சரியா? காட் பிளஸ் யூ. ஓகே. ஃபர்ஸ்ட் டே என்ன படிச்சோம்? நம்ம எதை குறித்து படிச்சோம்? How can we connect God with Bible. Bible. Second day Trinity. Trinity. Third day God the Father. God the Father. அடுத்து God the Son. God the Son. then God the Holy The Spirit. God the Son. very good. God the Holy Spirit அப்புறம் very good. Creation. After creation Nature of human. very very good. Nature of humanity. அடுத்து மாபெரும் போராட்டம். yes, மாபெரும் போராட்டம், the great controversy. அதுக்கு அடுத்து கிறிஸ்துவின் வாழும் மரணமும் very good. Life, death, resurrection of Jesus Christ. அதுக்கப்புறம் ரட்சிப்பின் அனுபவம் yes, experience of salvation படிச்சோம். எப்ப படிச்சோம்? அது நேத்து படிச்சோமா அதுக்கு முந்தின நாள் படிச்சோமா? நேத்து தான் படிச்சோம் இல்லையா? அந்த குட் மெடிசன், சால்வேஷன் ஆகிய குட் மெடிசன். இந்த குட் மெடிசனை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சால்வேஷன் அப்படின்னா இப்ப நம்ம வேற ஒண்ணு லேர்ன் பண்ண போறோம். அது என்னதுன்னு சொல்லிட்டு 11th டாக்டரின், 11th way to connect with Jesus. சரியா? ரியல் மீ, மியூட் யுவர்செல்ஃப், நிக்கலஸ், என்டிடி சர்ச் எல்லாம் மியூட் பண்ணுங்க. ஸ்பீக்கரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க டீச் பண்ணும்போது இடையில பேசக்கூடாது. அண்ட் ஸ்கிரீன் ஷேர் ஆகும்போது எங்க மட்டும்தான் இருக்கணும் கவனம்? அந்த ஸ்லைட் அண்ட் ஸ்பீக்கர். பேசுறவங்கள்ட்ட மட்டும் கவனம். பின்னாடி காட்டுற ஸ்லைட மட்டும் பார்க்கணும். நேத்து எவ்வளவு குட் சில்ட்ரனா நீங்க ஸ்கிரீனை தொடவே இல்லை யாருமே. ஆமா தானே? யாரும் தொடல. பிகாஸ் ஐ டோல்ட் யூ, உங்க பேர் இங்க வந்துரும். நீங்க தொட்டீங்கன்னா உங்க பேர் வரும். யார் கிறுக்கி விட்டான்ட்டு பேர் வந்துரும். பேர் வந்துச்சுன்னா ஸ்டார் வருமா போகுமா? போகும். ஆமா. So you have to collect more stars. In the 28 daysல நிறைய stars collect பண்ணும். So don't touch the screen. மியூட் பண்ணிட்டீங்களா? அப்படியே ஸ்கூல்ல இது ஹேண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி தூரமா உங்க நோட்டு பென்னோட ரெடியான்ட்டு யார்கிட்டயும் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். காட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நேரம். நாம யாருமே பேச கூடாது. ரெடியா? இன்னைக்கு நமக்கு வந்து இன்னைக்குரிய மெசேஜ கொடுக்கறதுக்காக நமக்கு யார் வந்திருக்காங்க? ஸ்பீக்கரோட பேர் கண்டிப்பா ஃபிளையர்ல பாத்திருப்பீங்களே. யாரு? யாரெல்லாம் கவனிச்சான்னு பாப்போம். அனிதா மிஸ். Anita Miss. ஓ, அனிதா மிஸ். மிஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க. சோ கவனமா கேளுங்க பிள்ளைங்களா. மிஸ் சொல்லி கொடுக்குற நோட் சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் குவிஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனிதா மிஸ், the time is yours. 20 minutes you get. God bless you. The time is yours. சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க. எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்க. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியா ஆக்டிவா இருக்கீங்க. இன்னைக்கு ஆன்ட்டி சொன்னாங்க, இன்னைக்கு இல்ல என்ன எத்தனாவது நாள்னு இன்னைக்கு சொன்னாங்க? 11th டே சொன்னாங்க. அப்படிதானே? 11th டே. அல்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா growing in Christ. growing in Christ அப்படின்னா கிறிஸ்துவின் வளரும் வளர்ச்சி. நம்ம யார்கிட்ட வளரணும்? யாரோட வளரணும்? நம்ம ஏசப்பாவோட வளரணும். கிறிஸ்துவின் வளரும் வளர்ச்சியில வளரணும். இதுல நம்ம யார்கிட்ட, நமக்கும் ஏசப்பாக்கும் உள்ள கனெக்ஷன், நம்ம யார் கூட கனெக்டடா இருக்கணும்? நம்ம இங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம் ஸ்டே கனெக்டட். அப்போ நம்ம யார் கூட கனெக்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் வெரி குட் ஜீசஸோட நம்ம கனெக்டடா இருக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, I am the vine, you are the branches.
வித்தவுட் மீ யூ cannot do nothing. என்ன சொல்லுதுன்னா, நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். அப்படின்னா நான் திராட்சை செடி. யாரு திராட்சை செடி? ஏசப்பா திராட்சை செடி. Jesus. நம்மள யாரு? கிளைகள். கிளைகள். சரியா? நான் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஏசப்பா இல்லாம நம்ம என்ன எதுமா செய்ய முடியுமா? நம்ம எதுவுமே முடியாது. அந்த வசனம் நம்ம பார்க்கலாம். யோவான் 15:5. சரியா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்ன சொல்றாங்க? ஜீசஸ் என்ன சொல்றாங்க? நீங்க என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க என்னில் நிலைத்திருந்தா நான் உங்க கூட இருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்க என்னில நினைச்சிருக்கலன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க என் கூட கனெக்டடா இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? ஜீசஸ் சொல்றாங்க. சரி, நீங்க எப்பயாவது நீங்க உங்க வீட்லயா உங்க தோட்டத்திலயா அது எங்கேயாவது நீங்க ஒரு செடி என்ன ஆயிடுச்சுன்னா வாடி போய் அப்படி வதங்கி போய் அப்படி சாகுற நிலைமையில இருக்கிற ஏதாவது ஒரு செடியை பார்த்திருக்கீங்களா? நாங்க பார்த்திருக்கோம். பார்த்திருப்பீங்கல்ல? அது மாதிரி ஒரு செடி, அந்த செடி ஏன் அப்படி அந்த செடி சாகுற நிலைமையில இருக்குது? ஏன் அந்த செடி சாகுற நிலைமையில இருக்குது? தண்ணியே ஊத்தாம இருந்தா. வெரி குட். என்னன்னா தண்ணி வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம என்ன ஆயிடுச்சு? அதுக்கு நெக்ஸ்ட் என்னது? நோ வெரி குட். சூரிய ஒளி இல்ல. என்னாச்சு? அதுக்கு தேவையான என்ன இல்ல? பேசுவாங்க. உங்களோட மியூட் ஆயிடுச்சு. பேசுங்க மிஸ் அன்மியூட் பண்ணிருக்கீங்க மிஸ். மிஸ் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஆஷா மிஸ் உங்க மைக் மியூட்ல இருக்கு பாருங்க. குட். ஓகே மிஸ், இப்ப கேக்குதா? ஓகே கேக்குது மிஸ். கேக்குது. சரி மிஸ், சாரி, நான் ஏதோ ஆயிடுச்சு. சரி, நம்ம அந்த செடியில ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாட்டர், தண்ணி இல்லாம வாடி போயிடுது. ரெண்டாவது என்னன்னா சூரிய வெளி, சன்லைட் இல்லாம வாடி போயிடுது. மூணாவது என்னன்னா வளமான மண் இல்ல, நல்ல சாயில் அதுக்கு இல்லாதனால என்ன ஆயிடுது? அந்த செடி செத்து போயிடுது. அடுத்தது லாஸ்டா ஃபோர்த்தா என்ன பார்க்கலாம்னா அந்த ரூட் என்னல கனெக்டடா மண்ணோட வேரோட என்ன இல்ல கனெக்டடா இல்ல, கனெக்ட் அந்த செடி போயிடுச்சு. சரியா? இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து நம்ம படிக்கலாம். என்ன செய்யணும்னா நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நம்மளும் யாரு? இந்த ஒரு தாவரம் மாதிரி, ஒரு பிளான்ட் மாதிரி நம்மளோட லைஃப். சரியா? நம்மளும் எப்படி இந்த பிளான்ட் போல நம்மளும் இருக்கிறோம். நம்ம இயேசுவோட எப்படி இருக்கணும்? இணைஞ்சிருக்கணும், கனெக்டட். நம்ம இயேசுவோட எப்பவுமே என்ன பண்ணிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். நம்ம அப்போ என்ன, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதே போல நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே ஏசப்பாவோட என்ன இருக்கணும்? கனெக்டடா இருக்கணும். ஒரு காரியம் நான் இப்போ ஒண்ணு காட்டுறேன் உங்ககிட்ட. சரியா? இப்ப என்கிட்ட ஒரு செடி இருக்கு. இது ஒரு பிரான்ச், ஒரு கிளை. நானு 2 கிளை வச்சிருக்கேன். இந்த கிளை எப்படி இருக்குது? இந்த கிளை எப்படி இருக்குதுமா? ஒரு இது காஞ்சு போயிருக்கு, வாடி போயிருக்கு. காஞ்சு போயிருக்குது. இதுல ஓகே. இந்த செடி எப்படி இருக்குது? அழகா நல்லா வளர்ந்து பூத்திருக்கு. பச்சையா. வெரி குட். இந்த செடி பச்சையா நல்லா இருக்குது. சரியா?
இதுல எது உயிர் உள்ள செடி? இதுல எதுல உயிர் இருக்குது? இந்த பச்சை பச்சை செடி. செடியில உயிர் இருக்குது. ஏன்னா நான் இப்பதான் என்ன பண்ணேன், இந்த செடிய பிடிங்கிட்டு வந்தேன்னா இதுல உயிர் இருக்குது, இந்த செடியில உயிர் இருக்குது. சரி, யோவான் 15:5 நம்ம என்ன பார்த்தோம்? ஐ am the vine, you are the branches. அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். சரியா? ஏசப்பா நம்மள என்ன பண்ண சொன்னாங்க? இதே மாதிரி நம்மள கிளைகள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. கிளை வந்து நமக்கு செடி வந்து நமக்கு ஒரு கனி கொடுக்க என்ன பண்ணும்? கடினமா அதுவும் முயற்சிக்க இல்ல. அது என்ன பண்ணுது? அந்த மரத்தோட அந்த செடியோட என்ன பண்ணுது? இணைஞ்சு இருக்குது, கனெக்டடா இருக்கு. அந்த பிரான்ச், இந்த ரூட்டு, லீஃப் எல்லாமே என்ன இருக்கு? கனெக்டடா இருக்கு. அப்படித்தானே? எல்லாமே கனெக்டடா இருக்குது. இதுதான் என்னது? கிறிஸ்துவில் வளருவது. இதுதான் என்னது? growing in கிரைஸ்ட். நம்ம என்னது? ஏசப்பாவோட வளர்ற ஒரு காரியம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? நல்லவங்களாகவே இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். நம்ம அதுவே முயற்சி பண்ணுவோம். எப்பவுமே நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு நினைப்போம். இப்போ நம்ம எப்படி இருக்கலாம்? நம்ம நல்ல பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவோட, ஜீசஸோட எப்படி இருக்கணும்? நெருக்கமான பிள்ளைங்களா, நம்ம எப்படி கனெக்டடா ஏசப்பாவோட கனெக்டடாவே இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம வாட் ஹேப்பன்ஸ் when we are not connected? நம்ம ஏசப்பாவோட இணைக்கப்படாம இருந்தா நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? டெட் ஆயிடுவோம். நம்ம பச்சை செடி மாதிரி, பிரான்ச் மாதிரி இருப்போம், இல்ல காஞ்ச செடியா இருப்போமா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? காஞ்சு போயிடுவோம். செடி ஆயிடுவோம். நம்ம காஞ்ச செடி ஆயிடுவோம். நம்மள சாத்தான் இதெல்லாம் என்ன பண்ணுவான்? நம்மள காஞ்ச செடியா ஆக்கிடுவான். என்ன பண்றான் அவன்? சாத்தான் என்ன செய்யறான்? என்னெல்லாம் செய்யலாம்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்னெல்லாம் பண்றான் அப்படின்னா, சாத்தானை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 1 பேதுரு 5:8 என்ன பண்றோம்? என்ன பார்க்கலாம்னா, the devil is like a roaring lion. எப்படி இருக்குதான்? அந்த டெவில் வந்து என்னத்துக்கு சொல்றாங்க, எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, உங்கள் எதிராளியான பிசாசவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளி, நமக்கெல்லாம் எதிராளி யாரு? நமக்கெல்லாம் எதிராளி யாரு? சாத்தான். சாத்தான், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம். அப்படின்னா அவன் என்ன பண்றான்? பயங்கர கோபத்தோட இப்படி இப்ப சிங்கம் அதுக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா அப்படி கர்ச்சிக்கிறான். அதே மாதிரி அது என்ன ஓகே. இப்ப சாத்தான் வந்து இயேசு கிட்ட போய் இயேசுவை வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்படித்தானே? ஏசப்பாவை எதுவும் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணுவான் அவன்? நம்மள யாரு? ஏசப்பா பிள்ளைங்க தானே. அதனால என்ன பண்ணுவான் அவன்? நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? நம்மளை ஏசப்பா கிட்ட இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணுவான்? கட் பண்ணி விடுவான். அப்படிதானே? அவன் வந்து என்ன பண்ணுவான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். நம்மளுடைய கனெக்ஷனை என்ன பண்ண போறான்? கட் பண்றதுக்கு டைம் பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம அந்த இதுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய டைமை அவனுக்கு கொடுக்க கூடாது. அடுத்தது, நம்மளுடைய நம்ம எதனால நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம ஜீசஸ் இருந்து நம்ம விலகி போறோம்? எதுல இருந்து நம்ம எதை வச்செல்லாம் நம்ம விலகி போறோம்? என்னெல்லாம் செய்வோம்? எப்படிலாம் நம்ம ஜீசஸ் கிட்ட கனெக்ட் ஆகாம ஜீசஸ் இருந்து வெளியே நம்ம போறோம்? எது மூலமா நம்ம வெளியே போறோம்? ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம எல்லார்கிட்டயுமே நம்ம கையில இருக்கு. இப்ப கூட நம்ம கையில, எல்லார் கையிலயுமே இருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? எல்லார் கையில என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. இந்த மொபைல்னால நம்ம என்ன பண்ணுவான்? சாத்தான் நம்மள ஜீசஸ் கிட்ட இருந்து
பிரிச்சுட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், அதுலயே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால. ரெண்டாவது காரியம் என்ன பண்றோம், ஆங்கிரி. நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். ஏதாவது ஒண்ணு சொன்னா, அம்மா அப்பா ஏதாவது சொன்னா, யாராவது ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு கோபம் வந்துடும், நம்ம கோபப்படுறோம். அடுத்த காரியம் என்ன பண்ணலாம், ஜெபம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். நாம ஜெபிக்காம நம்ம அதை தள்ளி போடுவோம். அடுத்த காரியம் என்ன பார்க்கலாம்னா சண்டை. எப்ப பாரு வீட்ல யாரெல்லாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது என்ன பண்ணுவோம், எதை எடுத்தாலும் சண்டை. சண்டை போட்டுட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி சண்டை போடுற கேரக்டர். அடுத்த காரியம் என்னன்னா லைன், பொய் சொல்லும். யாரெல்லாம் பொய் பொய் சொல்றதுல நம்ம பிள்ளைங்கள, எல்லா பிள்ளைங்களும் சொல்லும், அப்படித்தானே? நம்ம அடி வாங்கிடக்கூடாது அப்பா அம்மா கிட்ட, யார்கிட்டயாவது திட்டு வாங்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன காரியம், கெட்ட காரியம். அடுத்தது ஒன்று முக்கியமான ஒரு காரியம், ஸ்கிப்பிங் பைபிள். நம்ம ரீடிங், இந்த பைபிளை ரீட் பண்ற என்ன பண்ணிடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு 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 அப்படி என்ன சொல்லுவோம், அதை வாசிப்பதை நம்ம என்ன பண்ணுவோம், தவிர்ப்போம். நம்ம அப்படி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கூடாது. இப்ப நமக்கு டெய்லி நம்ம ஒரு இயேசுவோட, இயேசப்பாவோட நம்ம பைபிள் வாசிச்சு இயேசப்பாவோட நம்ம இல்லைன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கும், வீக் ஆயிரும். ஆன்மீக வளர்ச்சி நம்மகிட்ட என்ன ஆயிடும், குறைஞ்சிட்டே போயிடுவோம். நம்ம எப்படி குறைஞ்சிட்டே போயிடும். இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நம்ம சாப்பாடு சாப்பிடாம இருந்தா நம்ம என்ன ஆயிரும், நம்ம உடம்பு வீக் ஆயிரும். அதே போல நம்ம ஜீசஸ் கிட்ட போகலன்னா நம்ம மனசு என்ன ஆகும், வீக் ஆயிரும். அப்படிதானே, நம்ம மனசு வீக் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே ஜீசஸோட, ஏசப்பாவோட கனெக்ட் ஆக இருக்கிற பிள்ளைகளாக, குட்டீஸ்களாக இருக்கணும். அடுத்த காரியம் பார்க்கலாம்னா, ஹவு டு வி க்ரோ இன் கிரைஸ்ட். நம்ம எப்படியெல்லாம் ஜீசஸோட நம்ம வளரணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு 7 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். சரியா? எப்படியெல்லாம் நம்ம செடி எப்படிலாம் வளர்ந்துச்சோ அது மூலமா நம்ம லைஃப் எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சன்லைட். பார்த்தோம் தானே, அந்த செடிக்கு சன்லைட் இல்லை, நம்ம அதை பார்த்தோம் தானே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கலாம், சன்லைட் பார்க்குறோம். இந்த சன்லைட் எதுனா ஜீசஸோட பிரசன்ஸ். ஜீசஸோட பிரசன்ஸ் அப்படின்னா ப்ரேயர். நம்மளுடைய ப்ரேயரை நம்ம எப்பவுமே ஏசப்பாவோட என்ன பண்ணணும், டெய்லி ஏசப்பாட்ட பேசணும். நம்ம ஜீசஸ் கூட நம்ம பேசுறதுன்னா எது மூலமா பேசுவோம், நம்ம எது மூலமா பேசிட்டு இருப்போம், ப்ரேயர் பண்றதுனால தானே நம்ம பேசுவோம். ப்ரேயர் மூலமா தானே ஏசப்பாட்ட நம்ம எதுனால கேட்போம், பேசுவோம். அதனால நம்ம எப்பவுமே ப்ரேயர்ல நிக்கிற பிள்ளையா இருக்கணும். அடுத்தது இப்போ நம்ம ப்ரேயர் பண்றோம், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுமா, நீங்கள குட்டி பிள்ளைங்க தானே, குட்டியா ப்ரேயர் பண்ணலாம். அப்படிதானே, நீங்க குட்டியா ப்ரேயர் பண்ண ஏசப்பா ஜீசஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அது என்ன பண்ணணும், உண்மையான நல்ல ஒரு மனசோட, ஒரு நமக்குள்ள ஃபெய்த்ஃபுல்லா ஏசப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஃபெய்த்ஃபுல்லா நம்ம ஜீசஸ்ட கேட்டா, ஒரு உண்மையான ஒரு காரியமா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன காரியம் வேணுமோ அதை நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு ப்ரேயர் நம்ம என்ன சொல்றோம், ஜீசஸ் ஸ்டே வித் மீ டுடே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நம்ம டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே என்ன ஒரு காரியம் நம்ம சொல்லுவோம். நீங்களா குட்டி பிள்ளைங்களா என்ன பண்ணலாம், இந்த ஒரு காரியம் சொல்லலாம், ஜீசஸ், லவ்விங் ஜீசஸ் ஸ்டே வித் மீ டுடே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் கண்டிப்பா நம்ம கூட அந்த நாள் ஃபுல்லா இருப்பாங்க. அப்படின்னா ஏசப்பா இன்று என்னோட இருங்க, ஏசப்பா இன்று என்னோட இருங்க. அப்ப என்னோட இருங்கன்னா ஏசப்பா நம்ம கூட வந்துகிட்டே இருப்பாங்க, ஏசப்பா நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. சரியா? அடுத்த காரியம் என்ன பார்க்கலாம்னா, கண்டிப்பா நம்ம கூட ஏசப்பா இருப்பாங்க. நம்ம உண்மையான ஜெபம், உண்மையா ஃபெய்த்ஃபுல்லா நம்ம ப்ரேயர் பண்ணா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணும், நம்ம எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணும், சங்கீதம் 55:17,
அதிகாரம். அது 55ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்படின்னா அந்தி சந்தி மத்தியான வேலை. அந்தினா காலையில, சந்தினா சாயங்காலம், மத்தியானம் 3 டைம் 3 டைம்ஸ் என்ன பண்ணும்? மார்னிங், நூன், ஈவினிங் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும்? தேவனோட நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும். அவர் என் சத்தத்தை கேட்பார். நம்ம ஜெபம் பண்ணா ஏசப்பா நம்மளுடைய சத்தத்தை கேட்பாங்க. அப்படித்தானே? நம்மளுடைய பிரேயரை கண்டிப்பா ஏசப்பா கேட்பாங்க. அப்படித்தானே? எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜெபத்தை ஏசப்பா கேட்டுட்டு இருக்கனால தான் நம்ம என்ன பண்றோம்? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சன்லைட் பார்த்தோம், சூரிய ஒளி பார்த்தோம். ரெண்டாவது இப்போ வாட்டர், தண்ணி பத்தி பார்க்கலாம். வாட்டர் இது என்னதுன்னா பைபிள், பைபிளுடைய வசனம். வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 4:4 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம அவருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைத்து இருப்போம். சரியா? இப்போ நம்ம ஒரு சாப்பிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோமா, இல்ல டெய்லி சாப்பிடுவோமா? எப்படி? நீங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவீங்களா, இல்ல டெய்லி சாப்பிடுவோமா? நம்ம டெய்லி சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு வாட்டி பைபிள் படிச்சா போதும். நம்ம எங்க படிப்போம் வாரத்துக்கு ஒரு வாட்டி? எவ்ரி சாட்டர்டே என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு போவோம், சாபத்து போவோம். அங்க என்ன பண்ணுவோம்? பைபிள் வாசிப்போம். அப்போ ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ மட்டும் பண்ணுனா போதுமா? ஜீசஸ் நம்மளை என்ன பண்றாங்க? டெய்லி நம்மளை பிளஸ் பண்றாங்க, டெய்லி நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க, டெய்லி நம்ம கூடவே இருக்கிறாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே ஜீசஸோட கனெக்டடா இருக்கணும், நம்ம இணைந்தே இருக்கணும். மூணாவது காரியம், ஃபர்ஸ்ட் சன்லைட் பார்த்தோம், செகண்ட் என்ன பார்த்தோம்? தண்ணி, வாட்டர் பார்த்தோம். மூணாவது காரியம் ஏர், காற்று. காற்றுனா என்ன பார்க்கலாம்னா, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி நம்மளை என்ன பண்ண விடாது, பாவம் பண்ண விடாது. இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு, இப்போ நம்ம ஒரு காரியம், ஒரு தப்பான ஒரு கெட்ட காரியம், இப்போ ஸ்கூல் யாரையாவது பத்தி பேசுறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோமா, ஏதாவது ஒண்ணு பண்ண, ஒரு கெட்ட காரியம் நம்ம பண்ணும்போது நம்ம மனசுல ஒரு வாய்ஸ் வேண்டாம், செய்யாதீங்க, நோ சொல்லியிருக்கா? அது என்னது? அதுதான் என்னது? ஹோலி ஸ்பிரிட். நம்ம அம்மா சொல்லுவாங்க. ஆனா என்ன அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பா எல்லாருடைய அம்மா அப்பா எல்லா பெரியவங்களும் தப்பு செஞ்சா சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள பேசுறது யாரு? நம்மளுடைய மனசுக்குள்ள பேசுறது யாரு? ஏசப்பா மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள நல்லதை மட்டும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கெட்டது செய்யும் போது நோ பாப்பா, நோ தம்பி, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4வது காரியம் என்ன பார்க்கலாம்னா, சாயில், மண். சரியா? ஃபர்ஸ்ட் சன்லைட், வாட்டர், ஏர். இப்போ என்ன பார்க்குறோம்? சாயில். சாயில்னா நம்ம சர்ச், நம்ம கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய, நம்ம சர்ச்சுக்கு போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஸ்கூல்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படின்னா நம்ம பிளான்ஸ், நம்ம இந்த இப்போ நம்ம செடியை பார்த்தோம், இந்த செடி எப்படி நல்ல மண்ணில் வளரும், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வளரணும். நம்ம எப்படி எந்த ஃப்ரெண்ட்ஸோட வளரணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வளர்ற பிள்ளைங்களா இருக்கணும். சாபத் ஸ்கூல், நம்ம சர்ச்சுக்கு போனோம், சாபத் ஸ்கூல் போகிறோம். அதில் என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடுறோம், கதை, எல்லாமே வசனம் எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். சரியா? ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? ஃபேமிலி ப்ரேயர், எல்லா வீட்லேயும் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுவோம். நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட
நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் இல்ல, கெட்ட நண்பர்கள் இருந்தா அந்த செடி எப்படி பூச்சி, இப்போ ஒரு செடி வந்து அதுல பூச்சியோ ஒரு புழுவோ ஒண்ணு வந்து அந்த செடி என்ன பண்ணும், அரிச்சு சாப்பிட்டு வெறும் குச்சி மட்டும் இருக்கும், இலைலாம் இருக்காது. அது மாதிரி நம்மள என்ன பண்ணிடும், அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்ல பேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன ஆயிடும், நம்மெல்லாம் என்ன பண்ணிடுவோம், அழிஞ்சு போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், குட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். அடுத்தது வாட் ஃப்ரூட் வில் grow. நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம கிட்ட எந்த கனி, நம்ம கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளருது அப்படின்னா ஒரு காரியம் நம்ம கிட்ட நம்ம உள்ளான ஒரு காரியம் நம்ம வளருது, இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கும், நம்ம கிட்ட மாறும். இந்த மாதிரி ஒரு குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வரும். இந்த மாதிரி கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கும். என்னென்ன கேரக்டர் அப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இயேசுவோட இணைந்திருந்தா இந்த இந்த ஃப்ரூட், இந்த நம்ம இப்போ பார்க்குறோம், இப்போ நான் சொல்றேன் சரியா, இந்த பழம் எல்லாம் தன்னாலவே வளரும். நம்ம கிட்ட தன்னாலவே இந்த கேரக்டர் எல்லாம் என்ன பண்ணும், வளரும். சரியா, தன்னாலேயே வரும். என்ன இதுல நம்ம என்ன பார்க்கணும், 9 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, லவ். இதுல எல்லாமே இப்போ அப்படியே பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணிடுங்க. இது எப்பவுமே என்ன பண்ணணும், லைஃப் லாங்கா மறக்கவே கூடாது. சரியா, அந்த இதை மறக்காதீங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். லவ்னா என்னது, லவ்னா அன்பு. ரெண்டாவது காரியம் என்னது, ஜாய். அப்படி அந்த இதில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கு, என்னது ஜாய், சந்தோஷம். நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா என்ன வரும், சந்தோஷம் இருக்கும். அடுத்த காரியம் என்னது, பீஸ். நம்ம கிட்ட மனசுல எப்பவுமே என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், பேஷியன்ஸ். பேஷியன்ஸ்னா என்னது, நீடிய பொறுமை. நம்ம கிட்ட நீடிய பொறுமை இருக்கும். அடுத்தது கைண்ட்னஸ், தயவா தயவா நடந்துக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். அடுத்த காரியம் குட்னஸ். குட்னஸ் நற்குணம், நம்ம கிட்ட நல்ல நல்ல குணங்கள் நம்ம கிட்ட உருவாகும். அடுத்தது ஃபெய்த்ஃபுல்னஸ், ஏசப்பா கிட்ட சேர்ந்து இருக்கிற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கும். ஆண்டவரோட விசுவாசமாக வளர்கிற பிள்ளைகளா இருப்போம். அடுத்தது ஜென்டில்னஸ். ஜென்டில்னஸ்னா நம்ம பொலைட்டா சாந்தமா இருப்போம். எது வந்தாலும் என்ன பண்ணுவோம், சாந்தமா ஃபேஸ் பண்ற ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கும். அடுத்த காரியம் பார்த்தா செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாத்துக்கும் இச்சை அடக்கம். நமக்கு எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போகாம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கமாக நம்ம இருப்போம். இந்த 9 காரியத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த காரியத்திலெல்லாம் நீங்க நம்ம நமக்குள்ள என்ன பண்ணணும், அந்த கேரக்டர் வெளியே வரணும். இதே கடைபிடிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். செடியில இருந்து, இப்போ ஒரு செடியில இருந்து பழம் வந்து எப்படி இயற்கையாவே அது வளரும். வளருன்னு சொன்னா வளருமா, அது அதோடைய பழத்தை அது கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு மாமரம் பாக்குறோம், ஒரு மாமரத்துல மாம்பழம் அது என்ன பண்ணும், அதோட சீசன்ல அது என்ன பண்ணும், அந்த பழத்தை கொடுத்துரும். அப்படித்தானே, அந்த பழம் அந்த சீசன்ல கிடைக்குது. நம்ம என்ன பண்ணோம், இயேசுவோட இணைந்திருந்தா நம்முடைய குணமும் என்ன பண்ணும், மாறும். நம்முடைய குணம் நல்ல இயேசுவை போல மாறி இருக்கும். அடுத்தது 6வது பாயிண்ட் பார்க்குறோம். 6வது பாயிண்ட் த பிக்கெஸ்ட் ட்ரூத். 6th பாயிண்ட் த பிக்கெஸ்ட் ட்ரூத். மிகப்பெரிய உண்மை என்ன, நம்ம மிகப்பெரிய உண்மை என்னன்னு பார்க்கலாம். இயேசுவில் வளர்வது எப்படி, இயேசுவிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும். நம்ம எப்பவுமே இயேசுவோட ஸ்டே க்ளோசர், எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா ஏசப்பாவோட நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்ம நல்லவனாக மாறினா போதும், எப்பதான் இயேசு நம்ம நேசிப்பாரு, நம்ம நல்லவனா இருந்தா போதும் இயேசு நம்மள நேசிப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அப்படியா, அப்படி இல்லை. இயேசு உன்னை நேசிக்கிறார்.
நம்மள என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அப்புறம் நம்மள என்ன பண்றாரு, அவர் பிள்ளையா மாற்றி வருகிறார். அவர் என்ன பண்றாரு, நம்மளை மாற்றுகிறார். இயேசுவிடம் வர வளரவில்லை. நம்ம என்ன பண்ணல, இயேசுவிடம் வளரல. நம்ம இயேசுவிடம் இருப்பதால் கூட இருக்கிறதால வளர்றோம். இயேசு கூட கனெக்டடா இருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்கிறோம். அப் 7th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிக்க போறோம். லாஸ்ட் பாயிண்ட், அப்பீல். அப்பீல்னா என்னது, இயேசுவிட முறையிடுதல். நம்ம ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும், முறையிடணும். சரியா? இப்போ முறையிடுவோம். நம்ம எல்லாரும், எல்லா குட்டீஸும் என்ன பண்றீங்க, எல்லா குட்டீஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கண்ண மூடலாமா? நான் வந்து இப்படியே நான் என்ன பண்ண போறேன், முடிச்சு ஜெபத்தோட முடிக்க போறேன். எல்லா குட்டீஸும் கண்ண மூடலாமா? சரியா? ஓகே. ஜீசஸ் டுடே ஜீசஸ் ஆஸ்கிங், இசப்பா ஒரு கேள்வி நம்மகிட்ட கேக்குறாங்க, வில் யூ ஸ்டே கனெக்டட் டு மீ எவ்ரிடே. இசப்பா என்ன கேக்குறாங்கன்னா, வில் யூ ஸ்டே கனெக்டட் டு மீ எவ்ரிடே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இணைந்திருப்பீர்களா? எப்படி ஒரு அன்பான ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட இசப்பா ஒரு மன இரக்கத்தோட உருக்கத்தோட கேக்குறாங்க. சின்ன பிள்ளைங்கள இசப்பா கேக்குறாங்க, நீ பிள்ளைங்களா, நீங்க ஒவ்வொரு நாளும் என்னோட இணைந்திருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏசப்பா, நாங்க சரியான குழந்தைகள் அல்ல, இணைக்கப்பட்ட குழந்தைகள் ஏசப்பா. நாங்க உங்ககிட்ட இணைக்கப்பட்ட குழந்தைகளாக நாங்க வந்து அமர்ந்திருக்கோம் ஏசப்பா. குழந்தைகள், நீங்க வளர விரும்புகிறீர்களா? இசப்பாவோட நீங்க சேர்ந்து வளர்கிற விரும்புகிறீங்களா? தினமும் நீங்க ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிக்கணும். நம்ம டெய்லி ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபிக்கணும். இயேசு, இன்று என் இருதயத்தில் இருங்க. ஏசப்பா, இன்று என்னோட இருதயத்துல இருங்க. ஜீசஸ், ஸ்டே இன் மை ஹார்ட் டுடே. டெய்லி என்ன பண்ணணும், ஜீசஸ் கிட்ட காலையில எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ரேயர் பண்ண, ஜீசஸ் ஸ்டே இன் மை ஹார்ட் டுடே. எல்லாரும் இயேசுவோட இணைந்திருக்கணும்னு சொல்லி, இயேசுவோட கனெக்ட் ஆக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ள பிள்ளைங்க எல்லாருமே கை தூக்குங்க. ரேஸ் யுவர் ஹேண்ட். யாரெல்லாம் ஏசப்பாவோட இணைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, மறுபடியும் அப்படியே எல்லாரும் கண்ண மூடியே இருங்க. அப்படியே ப்ரேயரோட முடிச்சிடலாம். ஓகே. டியர் ஜீசஸ், help us to stay connected to you every day. Grow your love inside our hearts. Make us your children always. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடன் இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயங்களுக்கு உங்கள் அன்பை வளர்க்கவும் எங்களை எப்போதும் உங்கள் பிள்ளைகளை ஆக்குங்க. ஆமென். தேங்க்யூ குட்டீஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ டூ. அருமையா எங்களுக்கு இந்த நாளுக்குரிய செய்தியை வந்து தெளிவாக பொறுமையாக பிள்ளைங்க நல்ல புரியும்படியாக எடுத்து கொடுத்தீங்க. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரிஞ்சுதா? இன்னைக்குரிய மெசேஜ் புரிஞ்சுதா? எஸ். நீங்க காஞ்ச ஒரு பிரான்ச்சா இருக்கணுமா, நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல அழகான பிரான்ச்சா இருக்க விரும்புறீங்களா? தம்ஸ் அப் or thumbs down? என்னது? thumbs up, right? You want to be the fresh branch இல்லையா? அப்ப பிரான்ச் செடியோட இருந்தாதான் அது கிரீனா இருக்கும். பிரான்ச்சை உடைச்சு கீழே போட்டோம்னா என்ன ஆயிடும்? காஞ்சி போயிடும் இல்லையா? அப்ப நம்ம யார் நம்மளுடைய இது பிரான்ச்ல நம்ம ஒட்டி இருக்கிற நபர் யாரு? ஏசப்பா இல்லையா? சோ ஏசப்பா கூட எப்பவுமே நம்ம சேர்ந்து இருந்தா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா கனி கொடுக்கறவங்களா இருப்போம். சரிங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். நல்ல நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்கிறத நான் கவனிச்சேன். வெரி குட் சைன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் மட்டும் மெசேஜ் டைம்ல வந்து கொஞ்சம் இங்க அங்க பாக்குறது, வீடியோவை திடீர்னு ஆஃப் பண்றது, நான் எல்லாமே நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். யார் வீடியோ ஆன்ல இருந்துட்டு திடீர்னு ஆஃப் பண்ணிடுறீங்க, அப்புறம் காணாமலே போயிடுறீங்க. ஓகே, ஒரு சில பிள்ளைங்க வந்து நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க.
ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க பெயர் நீங்க டைப் பண்றீங்களே, உங்க பெயர் பக்கத்துலயே நீங்க என்ன போடணும், உங்க சர்ச் நேம் வந்து போடுங்க. சரியா? அப்பதான் நீங்க எந்த சர்ச்ல இருந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க குறிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை வெறும் பேரா இருந்துச்சுன்னா நான் எந்த சர்ச்சும் போட மாட்டேன், அட்டெண்டன்ஸ்லயே உங்க பேரு வராது. சரியா? ரைட் யுவர் சர்ச் நேம். சுருக்கமா நீங்க வந்து உங்க சர்ச் நேம் வந்து பிராக்கெட்ல போட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி. நேத்தை விட இன்னைக்குரிய நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. நேத்து 34ல இருந்துதான் இன்னைக்கு 38 மேக்சிமம் ரீச் ஆயிடுச்சு. ஒரு சிலர் வெளியே அடிக்கடி போயிட்டு வந்துட்டு மேபி அது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம், அதனால அவங்க வெளியே போறாங்க. சரியா? ஆனா டுடேஸ் மேக்சிமம் ரீச் வாஸ் 38 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. கண்டினியூஸா இதே மாதிரி எல்லாருமே உற்சாகமா வாங்க. கடவுளுடைய பிளெஸிங்ஸை நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. நாளை தின ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நாளைக்கு நமக்கு குவிஸ் இருக்கும். குவிஸ் okay, yesterday's test scores. ஒரு நிமிஷம், I don't remember whether I took, I'll just check. ஒரே நிமிஷம். Test score. இது test 3. I have not taken test 4. நான் உங்களுக்கு tomorrow sure I'll show the test 4 உடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு. I didn't take the screenshot, sorry சரண். நாளைக்கு டெஸ்ட் 4 and 5 ரெண்டோடைய ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? சோ ஆல் ஆர் டூயிங் பிரிட்டி வெல். சரி, நாளைக்குரிய குவிஸ் நம்பர் 6. ஓகே, லைவ் குவிஸ் 6 and your topic is LDR. What is LDR? Life, Death, Resurrection of Jesus Christ. ஓகே, இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவன், மரணம், உயிர்த்தெழுதல். இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். சோ நீங்க எடுத்த நோட்ஸ மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, சோ நாளைக்கு we'll have the test and okay, that's all. சோ இன்னைக்கு நம்ம படிச்சதோடைய கண்டினியூவேஷன் இன்னொரு நியூ டாபிக்ல. நாம கிரைஸ்ட்குள்ள க்ரோ ஆயிட்டே இருக்கணும்னா நம்ம எங்க போகணும் அப்படின்றத நாளைக்குரிய மெசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? do you want to keep growing in Christ? எத்தனை பேருக்கு கிரைஸ்ட்குள்ள வளர்ந்துட்டே நல்லா ஃப்ரெஷ்ஷா கனி கொடுக்குறோங்களா, ஃப்ரூட்ஃபுல்லா? if you really want to, there is a secret place. okay, tomorrow we will learn about that. How many of you are excited to know what we are going to learn tomorrow? I am excited. அந்த பிளேஸுக்கு போனா நம்ம கிரைஸ்டுக்குள்ள க்ரோ ஆயிக்கிட்டே இருப்போம். சரியா? சோ நாளைக்கு நேரத்தோட 6:50 to 7 o'clock start joining the link and we will start exactly at 7 and then we'll have our quiz and all the other things. Okay, so good night, God bless you. We will meet tomorrow. புதுசா வந்தவங்க ப்ளீஸ் நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய சர்ச் நேமோட ஜாயின் பண்ணுங்க. சரியா? there is one homework. நேத்து 2 verses சொன்னனா, 2 verses நேத்து சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்குரிய homework என்ன தெரியுமா? assignment, not homework. அனிதா மிஸ் வந்து ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க, 9 fruits, கரெக்ட்? fruit of the spirit இல்லையா? அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டு வர போறீங்க. வெதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுலனாலும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டிப், இதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, I'll just tell you a simple way to remember this. ஒரே நிமிஷம், just one more minute. இன்னைக்கு நம்ம சீக்கிரம் தான் முடிச்சிருக்கோம், டைமோட முடிச்சிருக்கோம். So I'll just take a minute to share my screen. Okay. Don't touch the screen, Joanna. Don't touch the screen, please. You'll be caught by Atai. Okay. Okay. Simple formula. Okay. Just repeat after me. LJPP, LJPP, KG, FG, SC. Okay. What is the formula? LJPP, KG, FG, SC. The groups are பிரிச்சுக்கிட்டீங்களா? L stands for love, J for joy, நீங்க பார்க்காமலே சொல்லலாம். P for
ஃபர்ஸ்ட் குட்டி பீஸ், அதுக்கு அடுத்த பி வந்து பெருசு பேஷியன்ஸ். கே ஃபார் கைண்ட்னஸ், ஜி ஃபார் குட்னஸ், கைண்ட் குட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கைண்ட்னஸ் குட்னஸ். எஃப் ஃபேத்ஃபுல்னஸ், ஜி ஜென்டில்னஸ் அண்ட் எஸ் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். இப்ப நான் ஒரு குட்டியா சொல்லிட்டு நாளைக்கு வந்த உடனே இதையும் கேட்பேன், அந்த ரெண்டு மெமரி வேர்ஸும் கேட்க போறோம். ஓகே, so that you get lots of starts. Okay, good night everyone, God bless you. நீங்க எல்லாருமே மியூட்ல இருக்கீங்க, அதனால you cannot talk today. Okay, tomorrow I'll unmute you all. Okay, அதனாலதான் இன்னைக்கு மெசேஜ் வந்து நிதானமா அமைதியா கேட்டோம் இல்லையா? இல்லைன்னா சிலர் வந்து பேக்ரவுண்ட்ல சூப்பரான பேக்ரவுண்ட் எல்லாம் சிலர் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, சிலர் ஏதோ சொந்த கதை சோக கதை பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக உங்களை எல்லாரையும் மியூட்ல போட்டோம். சாரி, நோ அதர் திங் ஐ குட் டு. ஓகே, பை, குட் நைட்.